வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதியூடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸின் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வரவிருக்கும் மாகாண சபை தேர்தல்களில் பொதுவான உடன்பாடுகளுடன் கூடிய பொதுவான வேட்பாளர்களை முன்னிறுத்த பல எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த அரசாங்கத்தை கட்டாயப்படுத்த எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதம் செய்யப்பட்டது. மாகாண சபை முதலமைச்சர் பதவிக்கு பொதுவான வேட்பாளர்களை நிறுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாக பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்தார். இந்த கூட்டம் நாரகேன் பிட்டவில் உள்ள கிருள சாலையில் உள்ள ஜி.எல். பீரிஸின் இல்லத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் நடைபெற்றது. எதிர்க்கட்சிகளுக்குள் பொதுவான புரிதல்களை ஏற்படுத்தல், வரவிருக்கும் மாகாண சபை தேர்தல்கள் மற்றும் 21ஆம் தேதி நடத்த திட்டமிட்டுள்ள எதிர்ப்பு பேரணி குறித்தும் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாக எம்பி கூறினார். பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கந்தர்மடம் பகுதியில் வைத்து கோப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வந்த நிலையிலேயே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்தவர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் உள்ள 77 சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்களும் தற்போது செயற்படவில்லை என்பதை அனர்த்த முகாமை நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகோட தெரிவித்துள்ளார். திட்டமிடப்பட்ட சுனாமி பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சிக்கு முன்னதாக அரசு தகவல் துறையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பத்திரிகையாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த தகவலை வெளியிட்டார். சுனாமி முன்னெச்சரிக்கை அமைப்பை மீண்டும் செயற்படுத்த வெளியுறவு அமைச்சகம் மூலம் பல சர்வதேச அமைப்புகளுடனும் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக அவர் மேலும் கூறினார். டிஎம்சி இயக்குநரும் ஊடக செய்தி தொடர்பாளருமான பிரதீப் கொடிப்பிலி கடந்த 3 ஆண்டுகளாக கோபுரங்கள் செயலிழந்த நிலையில் இருப்பதாக குறிப்பிட்டார். கோபுரங்கள் முன்னெச்சரிக்கை பொறிமுறையின் ஒரு கூறு மட்டுமே என்று அவர் வலியுறுத்தினார். ஒரு அமைப்பு தோல்வியுற்றால் மற்ற 14 மாற்று அமைப்புகள் செயற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் அனைத்து அமைப்புகளும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தால் அமைக்கப்பட்டுள்ளன. ராசமாணிக்கம் சாணக்கியன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளராக இருந்தபோது கிழக்கு மாகாணத்தில் விகாரைகளை கட்டுவதற்கு அமைச்சர்களை அளித்து அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு விட்டு இன்று குருந்தூர்மலை விகாரை தொடர்பாக பேசுவது வெட்கக்கேடான விடயம் என மட்டு மாவட்ட ஏபிடிபி கட்சி ஒருங்கிணைப்பாளரும் வர்த்தகருமான அந்தனி சில்ராஜ்குமார் தெரிவித்தார். நேற்றைய தினம் உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றி ஆட்சி செய்து வரும் சில பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் அரசியல் செய்கின்ற ஒரு கேவலமான நிலைக்கு வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இன்று ஆட்சியை கைப்பற்ற பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் பலர் பாரிய மோசடியில் ஈடுபட்டவர்கள் இருக்கின்றனர். எனவே அவர்களுக்கு எதிரான விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கிறோம். மட்டக்களப்பு எல்லை கிராமமான கிராண்ட் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட வடமுனை ஊத்துசேனி பகுதியில் உள்ள நெலுகல் மலையில் 2021ஆம் ஆண்டு நெலுகல் ரஜமல் விகாரை என்ற பெயரில் பாரிய பௌத்த விகாரை ஒன்று புதிதாக அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது. அதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளராக இருந்த ரா சாணக்கியன் மட்டக்களப்பு சின்னவத்தை பிரதேசத்தில் உள்ள விகாரையில் கட்டடம் ஒன்றின் அடிக்கல் நாட்டு விழாவிற்கு மட்டு அம்பிட்டிய சுமணரத்ன தேரருடன் சேர்ந்து முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டிய அழைத்து அடிக்கல் வைத்தார். இவ்வாறு கிழக்கு மாகாணத்தில் விகாரைகளை கட்டுவதற்கு அமைச்சர்களை அழைத்து அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு விட்டு இன்று வவுனியாவில் உள்ள குருந்தூர் மலை விகாரை தொடர்பாக பேசுகின்றனர். இது ஒரு வெட்கக்கேடான விடயம். சாணக்கியனுக்கு வழங்கப்பட்ட 400 மில்லியன் 100 மில்லியன் உண்மையான அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படவில்லை. இதனை வன்மையாக கண்டிக்கிறோம். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இப்போது ராசாணக்கியன் புகழ்கின்றார். எதற்காக என தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் எப்பாவல பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றின் அதிபர் 1 கிலோவிற்கும் அதிகமான ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் ஒரு வாரத்திற்கு முன்னர் எப்பாவல நல்லமுதாவ வீதியில் வைத்து கைது செய்யப்பட்ட 30 வயதுடைய ஒருவரிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் அனுராதபுரம் குற்ற தடுப்பு பிரிவினர் இந்த சுற்றிவளைப்பை மேற்கொண்டுள்ளனர்.
இது தவிர குறித்த அதிபரால் அருகிலுள்ள ஒரு குளத்தில் வீசப்பட்டிருந்த போதைப் பொருளை அளக்க பயன்படுத்தப்படும் மின்னணு தராசு மற்றும் பொலித்தீன் சீலர் இயந்திரம் ஆகியனவும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட குறித்த அதிபரின் மனைவி தேசிய மக்கள் சக்தியின் பீலியகொடி நகரசபையின் உறுப்பினர் என போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் குறித்த அதிபரின் மகனும் ஒரு மாதத்திற்கு முன்னர் 25 கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து அனுராதபுரம் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெண்ணொருவர் தொடர்பாக சமூக வலைதளங்களில் கசிந்த செல்வம் அடைக்கலநாதனின் உரையாடலை தொடர்ந்து தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை பதவியில் அவர் தொடர்வதற்கு கட்சி உறுப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சியின் முக்கியஸ்தர்களில் பெரும்பாலானவர்கள் செல்வம் அடைக்கலநாதன் தாமாகவே முன்வந்து தலைமை பதவியிலிருந்து விலக வேண்டும் என வலியுறுத்தவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் செல்வம் அடைக்கலநாதனின் தலைமை பதவிக்கு நெருக்கடி தோன்றியுள்ளது. ஜாழ் சந்தைகளில் போதைப்பொருள் வியாபாரிகளின் அட்டகாசம், கண்டுகொள்ளாத போலீசார் பொதுமகன் மீது தாக்குதல், ரெலோவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் பெண்ணொருவர் தொடர்பில் மற்றொருவரிடம் பேசும் குரல் பதிவுகள் கடந்த சில நாட்களாக பல சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது. எதிர்வரும் 9ஆம் தேதி ட்ரெலோ கட்சியின் தலைமை குழு கூட்டம் கூட உள்ளது. இதன்போது கட்சி தலைமை பதவியிலிருந்து செல்வம் அடைக்கலநாதன் விலக வேண்டும் என வலியுறுத்தவுள்ளதாக ட்ரெலோவின் தலைமை குழு உறுப்பினர்கள் கூறியுள்ளதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன. ஜாழ்ப்பாணத்தில் இளம் தம்பதி போதைப்பொருள் வர்த்தகத்தில் நீண்டகாலமாக ஈடுபடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த இளம் தம்பதி ஜாழ்ப்பாணம் பொம்மைவெளி பிரதேசத்தில் வாழ்ந்து வருகின்றனர். கணவன் மனைவி இருவருக்கும் மல்லாக மற்றும் ஜாழ்ப்பாணம் போதைப்பொருள் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. போலீசாருக்கு பெரும் தொகை பணத்தை லஞ்சமாக வாரி இறைத்து இவர்கள் போதைப்பொருளை விற்று வருவதாகவும் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் ஜாழ் சமூகத்தை சீரழிக்கும் குறித்த தம்பதிகள் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த நகரங்களில் போதை கடுமையாகும் பெண்களின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்து வருவதாக சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சு கவலை வெளியிட்டுள்ளது. அண்மைய தகவல்களின் அடிப்படையில் அதிக எண்ணிக்கையிலான இளம் பெண்களும் யுவதிகளும் பல்வேறு போதைப் பொருட்களுக்கு அடிமையாவதை காட்டுவதாக அமைச்சர் சரோஜா சாவித்திரி பவுல்ராஜ் தெரிவித்தார். காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவுகள் மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை ஆகியவற்றின் தரவுகளின்படி பெண்களிடையே ஐஸ் பயன்பாடு, மாத்திரைகள், மதுபானம் மற்றும் சிகரெட் பாவனையின் பயன்பாடு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளது. அதேவேளை கர்ப்பிணி பெண்கள் போதை கடுமையாதல் அவர்களின் குழந்தைகளின் அறிவுசார் மற்றும் உடல் வளர்ச்சிக்கு ஒரு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுவதாகவும் அமைச்சர் எச்சரித்தார். இந்த பிரச்சினையை எதிர்கொள்வதற்கும் தேவையான ஆதரவு மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளை வழங்குவதற்கும் அமைச்சர் ஏற்கனவே ஒரு விசேட வேலை திட்டத்தை உருவாக்க தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் சரோஜா சாவித்திரி பவுல்ராஜ் கூறியுள்ளார். சுற்றுலா சென்ற வேளை தெதிரோயாவில் நீராடிய நால்வர் காணாமல் போன நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்ட சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிரிபத் கொடியிலிருந்து 10 பேர் கொண்ட குழு சிலாபத்திற்கு சுற்றுலா சென்றுள்ளது. இவ்வாறு சென்ற அவர்கள் சிலாபத்தில் உள்ள தெதிரோயாவில் நீராடச் சென்றிருந்த நிலையில் 5 பேர் காணாமல் போயிருந்தனர். காணாமல் போனவர்களில் ஒருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு அவர் தற்போது சிலாபம் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து காணாமல் போன ஏனையவர்களை காவல்துறையினர், காவல்துறை உயர்காப்பு பிரிவினர், கடற்படையினர் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து தேடும் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இந்நிலையில் காணாமல் போன நால்வரும் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரை நேற்றைய தினம் சந்தித்தார். புதுடில்லியில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்தும் இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்திய இலங்கை கூட்டாண்மை, பிராந்திய ஸ்திரத்தன்மை, தொடர்புகள் மற்றும் பரஸ்பர முன்னேற்றம் தொடர்பில் இருதரப்பினரும் அர்ப்பணிப்புகள் குறித்தும் பல கருத்துக்களை இருவரும் பரிமாறிக்கொண்டனர். இந்தியாவின் தலைசிறந்த தலைவர்களில் ஒருவரான கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீண்டும் ஒரு முறை மீண்டெழுந்து நிற்பதற்கு தேவையான பயன்பெறும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை இந்தியாவிடமிருந்து பெற்றுத் தந்தமைக்கு எதிர்க்கட்சி தலைவர் நன்றி தெரிவித்தார். இலங்கை பொருளாதாரத்தில் கண்டுவரும் முன்னேற்றங்கள், தொடர்ச்சியாக நடந்து வரும் சீர்திருத்தங்கள் மற்றும் கடன் நிலைத்தன்மை பெறுவதற்கான திட்ட வரைபடம் குறித்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் விளக்கமளித்தார். இதன் பொருட்டான பிராந்திய முதலீடு மற்றும் ஒத்துழைப்பால் ஆதரிக்கப்படும் ஒரு நிலைபெறான அபிவிருத்தி மூலோபாயத்தின் அவசியப்பாடு தொடர்பிலும்
எதிர்க்கட்சி தலைவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். மேலும் இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் கொள்ளளவு திறனை விரிவுபடுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டதோடு வலையமைப்புகளை விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடுத்துரைத்தார். பூட்டான் மற்றும் நேபாளத்துடனான இந்தியாவின் வெற்றிகரமான கூட்டாண்மையை பயன்படுத்திக் கொண்டு மின்சாரம் மற்றும் எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பில் ஆராயும் பொருட்டு ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சு வசதிகளை செய்து தரும் என்று அமைச்சர் ஜெய்சங்கர் இதன்போது உறுதியளித்தார். பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையையும் கடல்சார் போக்குவரத்தின் சுதந்திரத்தையும் பேணிச் செல்வதற்கு இலங்கையின் மூலோபாய முக்கியத்துவத்தை உணர்ந்து பிராந்திய பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றம் கண்டுவரும் இந்திய பெருங்கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பு உருவாக்கத்தில் இலங்கையின் வகிபாகம் குறித்தும் இவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மூலோபாய சமநிலை மற்றும் சுயாதீனத்தை பேணிக்கொண்ட அனைத்து பங்குதாரர்களுடனும் வெளிப்படையாக தொடர்புகளை பேணி நடைமுறைக்கேற்ற அணிசேரா கொள்கைக்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் மீண்டும் உறுதிப்படுத்தினார். இங்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் குறித்து இந்த அணுகுமுறையை ஏற்றுக்கொண்டு இலங்கையின் ஸ்திரத்தன்மை இந்தியாவின் சொந்த பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்கு அவசியமாக அமைந்து காணப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டார்.